டிவிகேல போய் இணைறாங்க, டிவிகேல வந்து கூண்டோடு கட்சியோடு போய் இணைஞ்சிட்டாங்க, எடப்பாடியை தவிர அதிமுகல வேற யாருமே கிடையாது அப்படின்றதெல்லாம் வந்து பெரிதிப்படுத்தக்கூடிய இந்த ஊடகங்கள் தேர்தலில் தோல்வி, 16 வருட போராட்டம். ஆனா இருந்தாலும் இந்த கட்சியில ஒரு 1000க்கும் மேற்பட்டோர் வந்து சீமான் அவர்கள் தலைமையில நாளைக்கு இணைய போறாங்க அப்படின்னா தமிழகம் முழுக்கதுமே வந்து பாத்தீங்கன்னா தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக சீமான் இன்னைக்கும் இருக்கிறார் மக்கள் மத்தியில அப்படின்றத ஒரு நீதிபதி அவர்களே வலியுறுத்தி இருக்கிறாங்க. அப்படின்னா புரட்சி தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்கள் கூட்டிய அந்த கூட்டத்துல சீமான் அவர்களின் பேச்சு இன்னைக்கு பேசுபடு பொருளாக மாறி இருக்கு சமூக வலைத்தளங்கள். நான் வரேன் கர்நாடகாவுக்கு அப்படின்னு சொல்லும் போது இங்க சூழ்நிலை சரியில்லை, நீங்க வராதீங்க அப்படின்ற அளவுக்கு அசிங்கப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்யறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கர்நாடகால வந்து பாத்தீங்கன்னா விஜய் படத்தை ஓட விடாம தடை பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய பேனர்கள், அங்க இருக்கக்கூடிய மாலைகள், விஜய் போஸ்டர்கள் எல்லாத்தையுமே கிழிச்சு அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் தமிழகத்துக்கு எதிராக தண்ணீர் திறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. உங்களுக்கு தான் வந்து மாபெரும் படை இருக்காங்களே, நீங்க தான் கொள்கை கூட்டமாச்சே, கொள்கை இளைஞர்கள் எப்படி வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாம் தமிழர் கட்சியை அவமதிக்கக்கூடிய வகையில டிபேட்டுகள் நடத்திட்டு இருக்காங்க. அதுவும் நாம் தமிழர் கட்சிக்காரங்களை வச்சு இந்த டிபேட்டை நடத்துறாங்க. விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாரு, மாற்றம் நடந்துச்சு, நாம் தமிழர் கட்சி காணாம போயிடுச்சு அப்படின்றதுதான் இவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கு. ஆனா நாளைக்கு 1000 பேர் சேர்றாங்கல்ல, இதை ஏன் வந்து எதிர்ப்பாக பேசக்கூடிய இந்த ஊடகங்கள் பதிவிட மறுக்குது? கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது நாம் தமிழர் குறித்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்து நாளை நடக்க இருக்குது. ஸோ அது தொடர்பான ஒரு காணொலியாகவும், அது மட்டுமல்லாமல் இன்னைக்கு சீமான் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்துல பேசிய அந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்கள் முழுவதும் வைரலாக போய் கொண்டிருக்கு. ஸோ அது பற்றியும் நம்ம வந்து முழுமையாக ஒரு காணொலியாக பார்க்க போகிறோம். அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கட்சியிலிருந்து விலகியவர்களை பெரிதாக காட்டியது இல்லையா அந்த ஊடகம், அப்படி விலகியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவில் இருக்கக்கூடிய அந்த லயோலா மணி அவர்களை சந்தித்த சம்பவம் நடந்திருக்கு. ஆகவே எல்லாத்தையுமே தொகுத்து ஒரு முழுமையான அலசல் காணொலியாக இந்த காணொலியை நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி சார்பாக நாளை கிட்டத்தட்ட 1000 பேர் நாம் தமிழர் கட்சியில் இணையக்கூடிய மாபெரும் இணைப்பு விழா நடத்த இருக்கிறாங்க. சென்னையில பல்லாவரத்துல நாளை காலை 10 மணிக்கு வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நடக்க இருக்கு. அதாவது டிவிகேல போய் இணைறாங்க, டிவிகேல வந்து கூண்டோடு கட்சியோடு போய் இணைஞ்சிட்டாங்க, எடப்பாடியை தவிர அதிமுகல வேற யாருமே கிடையாது அப்படின்றதெல்லாம் வந்து பெரிதிப்படுத்தக்கூடிய இந்த ஊடகங்கள் தேர்தலில் தோல்வி, 16 வருட போராட்டம். ஆனா இருந்தாலும் இந்த கட்சியில ஒரு 1000க்கும் மேற்பட்டோர் வந்து சீமான் அவர்கள் தலைமையில நாளைக்கு இணைய போறாங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய பேசு பொருளாக வேண்டிய விஷயம். ஆனா இந்த ஊடகங்கள் இதை அனைத்தையும் மூடி மறைக்குது அப்படின்னே பார்க்கலாம். அதாவது தேர்தல் வெற்றி தோல்வி மட்டுமே ஒரு கட்சியினுடைய மதிப்பை நிர்ணயிக்காது அப்படின்றதுதான் இந்த நிகழ்வு நமக்கு வந்து எடுத்து சொல்லுது. ஏன்னா வந்து இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் மாற்றம் சொல்லிட்டு டிவிகேவை தேர்ந்தெடுத்து அவங்கள ஆட்சி கட்டல உட்கார வச்சாலும் மக்கள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, ஏன் நீதிபதி சொன்ன ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, தமிழகத்துல அதாவது தமிழகம் முழுக்கதுமே வந்து பாத்தீங்கன்னா தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக சீமான் இன்னைக்கும் இருக்கிறார் மக்கள் மத்தியில அப்படின்றத ஒரு நீதிபதி அவர்களே வலியுறுத்தி இருக்கிறாங்க. அப்படின்னா சீமான் அவர்களினுடைய தேவை இந்த தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு முக்கியமானதாக இருக்கு அப்படின்றத இந்த நிகழ்வுகள் நமக்கு ஞாபகப்படுத்துது. எந்த நம்பிக்கையில நாம் தமிழர் கட்சியில இருந்து வந்து சேர்றாங்க, அதாவது நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகுகிறார்கள், தொடர்ந்து முக்கிய நிர்வாகிகள் 2ஆம் கட்டத்துல இருந்த தலைவர்கள்லாம் வெளியேறினாங்க, ஸோ நாம் தமிழர் கட்சியே வந்து கூண்டோடு காலி அப்படின்னு சொல்லி அதை வந்து பெரிதுபடுத்திய இந்த ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் மத்தியில இன்னைக்கு வந்து தேர்தலில் வெற்றி பெறல, ஒரு எதிர்கட்சியாக அதாவது சட்டசபையில போகக்கூடிய அளவுக்கு அவங்க யாருமே வெற்றி பெறல. அப்படி இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில மக்கள் 1000 பேர் வந்து இணைவதற்கான கிட்டத்தட்ட ஒரு மாபெரும் விழா நடக்குது அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கான நம்பிக்கை இந்த கட்சியின் மீது அதிக அளவுல உயர்ந்து கொண்டு வருது அப்படின்னு பாருங்க. இன்னைக்கு சீமான் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம், அதாவது புரட்சி தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்கள் கூட்டிய அந்த கூட்டத்துல சீமான் அவர்களின்
அவர்களின் பேச்சு இன்னைக்கு பேசுபடு பொருளாக மாறி இருக்கு சமூக வலைத்தளங்கள். என்ன கேட்கிறாருன்னா, நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் எல்லாத்தையுமே போய் ஆய்வு பண்றாரு. மெட்ரோல போய் ஆய்வு பண்றாரு, கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறாரு, தன்னுடைய கைகளால் தானே டிக்கெட் எடுத்து மெட்ரோல பயணிக்கிறாரு. ஏன்னா நம்மலாம் வித்தவுட்ல தானே போறோம். ஸோ அவர் டிக்கெட் வாங்கிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி அவர் செய்யக்கூடிய ஆய்வுகள், அவங்க அமைச்சர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே காணொலியாகவும் நியூஸாகவும் பரப்பக்கூடிய இந்த ஊடகங்கள் பாத்தீங்கன்னா ஒரு தேவையான விஷயத்தை மறைத்திருக்கு. ஆட்சியாளர்கள் தான் மறைக்கிறாங்கன்னா இந்த ஊடகங்களும் மறைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு குறுவை சாகுபடி தண்ணீர் பற்றாக்குறையால அதோடைய தடைப்பட்டு நிக்குது. அப்படியே அந்த குறுவை சாகுபடியே பண்ணாத அளவுக்கு நிலைமை ஏற்பட்டு அந்த காலமும் முடிஞ்சிடுச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கும் போது அங்க முதல்வர் நேரடியாக ஆய்வுக்கு போய் குறுவை சாகுபடி நடக்கல, ஸோ இதுக்கான காரணம் என்ன, அந்த தண்ணியை நம்ம எப்படி மீட்டுட்டு வர போறோம், இந்த விவசாயத்துக்கான பதிலை நம்ம என்ன கொடுக்க போறோம் அந்த விவசாயிகளுக்கு, இப்படிப்பட்ட வாழ்வாதாரத்துக்கு, அதாவது குறிப்பாக ஒவ்வொரு மக்களினுடைய உணவுக்கும் தேவையான இந்த விவசாய நலனை பற்றி சிறிதும் யோசிக்காமல் ஆய்வு மேற்கொள்ளாமல் அமைதி காக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த இடத்துல உடைத்து பதிவு பண்ணியிருக்கிறாரு திரு சீமான் அவர்கள். அது மட்டும் இல்லாம பாஜக வழக்கம் போல இரு மாநிலங்களுக்கிடையே கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய வகையில தான் அவங்களும் ஒரு தலைபட்சமாக நடந்து கொள்றாங்க. அதாவது நீங்க தெரியும், அன்புமணி அவர்கள் காவிரி தண்ணி திறந்து விடணும் அப்படின்னு கேட்டப்ப எழுத்துப்பூர்வமாக மத்திய அரசின் சார்பில் அந்த தண்ணி திறப்பதற்கு, அதாவது தடுப்பணை கட்டுவதற்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு லோவர் ஸ்டேட்டோட அனுமதியும் தேவை எடுக்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது அப்படின்றதுதான் தீர்ப்புல இருந்தது 2018 அப்படின்ற மாதிரியான ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு விஷயத்த எழுதி கொடுத்தாங்க. அதற்கு நம்ம முதல்வர் அட்லீஸ்ட் போராடுவாரு. இல்ல இப்போ கர்நாடகா செல்றேன்னு சொல்லிட்டு அவரா அறிவிச்சாரு இல்லையா, அதே போல பாத்தீங்கன்னா டெல்லிக்கு உடனடியாக புறப்படுவாரு சொல்லாம கொள்ளாம. எப்படி நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை எழுத்துப்பூர்வமா கொடுப்பீங்க, அப்ப எங்க மாநில உரிமையை நீங்க விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி போய் வாய்க்கடிய பேசுவாருன்னு பார்த்தா, வழக்கம் போல ஸ்டாலின் அவர்கள் எப்படி கடிதம் எழுதினாரோ, இவர் எப்படி கேள்வி கேட்டாரோ அதே போல கடிதத்திலேயே நீங்க இந்த வார்த்தைகளை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி அதே கடிதத்தோடு நின்னுட்டாரு. அது மட்டுமல்லாமல் இவர் கர்நாடகாவுக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க சொன்ன பிறகு பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஏற்கனவே கர்நாடகா சிஎம் அவர்கள் விஜய் அவர்களை பாத்தீங்கன்னா இன்மெச்சூர்டு நபர் அப்படின்னு சொல்லி அவர் அசிங்கப்படுத்தி இருக்கிறாரு. ஸோ இப்போ வரக்கூடிய, அதாவது நான் வரேன் கர்நாடகாவுக்கு அப்படின்னு சொல்லும் போது இங்க சூழ்நிலை சரியில்லை, நீங்க வராதிங்க அப்படின்ற அளவுக்கு அசிங்கப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்யறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா விஜய் படத்தை ஓட விடாம தடை பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய பேனர்கள், அங்க இருக்கக்கூடிய மாலைகள், விஜய் போஸ்டர்கள் எல்லாத்தையுமே கிழிச்சு அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் தமிழகத்துக்கு எதிராக தண்ணீர் திறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய பிரச்சனையாக இன்னைக்கு தலைவிரித்து ஆடக்கூடிய பிரச்சனை அப்படின்னா இந்த மேகதாதுல தடுப்பணை கட்டக்கூடிய விஷயம். சோ இதற்கு இவர் வாய் திறக்காம இன்னமும் அமைதியாகவே இருக்கிறாரு அப்படின்னும் போது, புதிய தமிழகம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவதற்கான அந்த முடிவை கிருஷ்ணசாமி அவர்கள் தலைமையில இன்னைக்கு எல்லாரும் கூடி பேசுறாங்க. தமிழகத்துல இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இந்த நேரத்துல ஒற்றுமையா இருக்கணும். சீமான் அவர்கள் தான் சொல்றாரு, இதுவரை இருந்ததை விடுங்க, இந்த நேரத்துல நம்ம ஒற்றுமையாக இருந்து போராடினால், இந்த மாதிரி அனைத்து கட்சிகளும் ஒன்றான ஒரே குரல்ல நம்ம போராடினால்தான் நம்முடைய உரிமையை மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்லிடுறாரு. அதே போல பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்மளுடைய இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, நம்ம அணை கட்டக்கூடாது, வெறும் தடுப்பணை தான் கட்டணும். இப்ப கல்லணை கட்டியது கூட அணை, அந்த கல்லணை கூட பாத்தீங்கன்னா வெறும் தடுப்பணை தான். ஆனா அணை கட்டுவது அப்படின்றது நம்மளுடைய இலக்கியங்கள்ல யாருக்கும் தண்ணி போகக்கூடாது, அந்த அணையை கட்டி நம்ம மட்டும் தான் தண்ணி வச்சுக்கணும் அப்படின்றது நம்மளுடைய பாரம்பரியமே கிடையாது. சோ அப்படி நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள்ல முதல்ல பாத்தீங்கன்னா காவிரி நீர் பற்றி பேசப்பட்டதே நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள் தான், இளங்கோவடிகள் தான் பேசியிருக்காரு. அப்போல்லாம் பாத்தீங்கன்னா கர்நாடகாவுக்கு சம்பந்தமே இல்லாம தான் அந்த நீர் நமக்கு கிடைச்சிட்டு இருந்தது. சோ இப்ப அவனை அணை கட்ட விட்டுட்டு அவங்கிட்ட இருந்து நம்ம தண்ணிக்காக பிச்சை எடுக்கக்கூடிய இந்த அவல நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு உரையை நிகழ்த்தி இருக்கிறார். குறிப்பாக நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை பார்த்து இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வாய்க்கிழிய பேசுவீங்கல்ல, இப்ப இதற்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க, இல்ல என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல முதல்வர் அவர் தான் இதை செஞ்சிருக்கணும். அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி எல்லா தலைவர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டிருக்கணும். ஆனா இந்த இடத்துலயும் தாவேகா பாத்தீங்கன்னா தவற விட்டுருக்கு இந்த வாய்ப்பை தவற விட்டதால
இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே சேர்ந்து சரி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போராட்டம் நடத்தலாம், இது நம்ம உரிமையை இந்த முறை விட்டே கொடுக்க கூடாது அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய அளவுல நடந்து கொண்டு இருக்கு. அதே போல நாளையும் நாம் தமிழர் கட்சியில ஒரு 1000 பேர் வந்து சேர்றாங்க அப்படின்னா இன்னைக்கு ஒன் இந்தியா முதற்கொண்டு ஒரு சில ஊடகங்கள்ல எல்லாம் என்ன பேசுறாங்கன்னா, உங்களுக்கு தான் வந்து மாபெரும் படை இருக்காங்களே, நீங்க தான் கொள்கை கூட்டமாச்சே, கொள்கை இளைஞர்கள் எப்படி வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாம் தமிழர் கட்சியை அவமதிக்கக்கூடிய வகையில டிபேட்டுகள் நடத்திட்டு இருக்காங்க. அதுவும் நாம் தமிழர் கட்சிக்காரங்களை வச்சு இந்த டிபேட்டை நடத்துறாங்க. அப்ப இவர்களினுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாரு, மாற்றம் நடந்துச்சு, நாம் தமிழர் கட்சி காணாம போயிடுச்சு அப்படின்றதுதான் இவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கு. ஆனா நாளைக்கு 1000 பேர் சேர்றாங்கல்ல, இதை ஏன் வந்து எதிர்ப்பாக பேசக்கூடிய இந்த ஊடகங்கள் பதிவிட மறுக்குது? ஏன்னா வந்து ஒரு எதிர்கட்சியா இல்ல, ஒருத்தர் கூட ஜெயிக்கல, நீங்க சொன்னது போல ஒரு கவுன்சிலர் கூட இல்ல நாம் தமிழர் கட்சியில. அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த கட்சியில வந்து 1000 பேர் இணைறாங்கன்னா, இன்னைக்கு விவசாயிகள் பிரச்சனையா சீமான் தான் அங்க வந்து நிக்கிறாரு, இன்னைக்கு காவிரி நீர் பிரச்சனையா சீமான் தான் தைரியமாக எதிர்த்து குரல் கொடுக்கிறாரு. சோ எந்த பிரச்சனை, இயற்கைக்கு எதிராக எந்த பிரச்சனை நடந்தாலும் அதற்கு முதல் ஆளாக முதல் கட்சியாக வரக்கூடிய இது எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சியும் திரு சீமானவர்களும் தான். அதனாலதான் நம்முடைய அந்த ஜட்ஜு கூட சொல்லியிருக்காங்க, சீமானவர்கள் தவிர்க்க முடியாத தலைவர் அப்படின்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் வந்து இவர்களுடைய செயல்பாடுகள் தான். ஆட்சிக்கு வரல, அவங்களால எந்த ஒரு பதவியும் பிடிக்க முடியல, ஆனா அவங்களுடைய பணியை எந்த ஒரு தொய்வும் இல்லாம போராட்டங்கள் தொடங்கி எந்தெந்த உரிமைக்காக பேசணும், குரல் கொடுக்கணும் அப்படின்றதுல எந்த ஒரு சமரசமும் இல்லாம அவங்க இன்ன வரைக்கும் களத்துல செயல்பட்டு கொண்டிருக்கிறதாலதான் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முதலில் வந்து எல்லாருமே தேடக்கூடிய நபராக திரு சீமான் அவர்கள் இருக்கிறார். அதே போல நம்ம ஆரம்பத்துல சொன்னது போலதான் மாண்பு மாண்புன்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் பாஜக மேடையில போறாரு, திமுகவுடன் கை கோர்க்கிறாரு, சோ கூட்டணி போயிடுவாங்க, இப்படி எல்லாம் பேசிய வாய்கள் இதற்கு முன்னாடி அதாவது கிட்டத்தட்ட அந்த 2010 அந்த காலகட்டத்துல சீமான் அவர்கள் பேசும்போது ஒரு 10 பேரை தாண்டி அந்த தெருவுல யாருமே நிக்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட ஒரு தலைவராக தான் சீமான் அவர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு விஜய் அரசியலுக்கு வந்து 2 வருடத்துல இவ்வளவு பெரிய ஒரு பிம்பமாக மாறி இருக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி இருந்தது எல்லாமே ஊடக வெளிச்சம் தான், சமூக வலைத்தளங்கள் தான். விஜய் வந்து இந்த கார்ல போறாரு, இப்படி 4 சக்கரமும் உருளுது, தன்னுடைய கையால டிக்கெட் எடுக்கிறாரு, தன்னுடைய ட்ரெஸ்ஸை தானே போட்டுக்கிறாரு, இப்படின்னு A to Z அவருடைய பர்சனல் விஷயத்துல இருந்து அரசியல் சார்ந்த விஷயம் வரைக்கும் எல்லாத்தையுமே பிரபலமாக்கி மக்கள் மத்தியில விஜய் விஜய் விஜய்னு பேச வச்சுதான் இன்னைக்கு அவர் ஆட்சி மாற்றத்துக்கு கொண்டு வந்தீங்க. அப்படிப்பட்ட ஊடக வெளிச்சம் இன்னைக்கு சீமான் அவர்களுக்கு இல்ல, மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க ஆள் இல்ல அப்படின்ற ஒரு காரணத்தாலதான் இன்னைக்கு இவர்களால ஆட்சி அதிகாரத்துல உட்கார முடியல. ஆனாலும் அவர்களுடைய பணியில அவர்கள் கொண்ட கொள்கையில எந்த ஒரு சமரசமும் இல்லாம இருக்காங்க அப்படின்றத இன்ன வரைக்கும் நம்மளால உணர முடியுது. கட்சியில இருந்து வெளியேறிய சில நபர்கள் லயலா மணி அவர்களை போய் இன்னைக்கு சந்திச்சிருக்காங்க. சோ வந்து அப்ப இதுக்காக தான் நீங்க கட்சியை விட்டு விலகி போறீங்கன்னா, நான் எனக்கு கட்சியில இருக்க விருப்பம் இல்லை, நான் கட்சியை விட்டு விலகி போறேன்ற ஒரு லெட்டரை கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க போயிருக்கலாம். ஆனா மாண்புன்ற பேர்ல சீமான் அவர்கள் டிஎம்கே கூட பேசுறாங்க, கூட்டணி போயிடுவாங்க, இப்படி தேவையற்ற வதந்திகளை பரப்பி விட்டு கட்சிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அடுத்தடுத்து வெளியேறக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படுத்தி அதை சர்ச்சையான ஒரு வீடியோவாக போட்டு இப்பேற்பட்ட குழப்பங்கள் எல்லாம் வெளியே உண்டாக்கிட்டு நீங்க போய் இன்னொரு கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நபரை போய், குறிப்பாக சீமான் அவர்களை அசிங்கமான அவதூறான வார்த்தையில பேசிய ஒரு நபரை போய் சந்தித்து வாழ்த்து சொல்றீங்க அப்படின்னா, அப்போ இருக்கக்கூடிய நபர்களுக்கு மனநிலை என்ன, அதாவது வெளியேறாங்கன்னா இவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு அப்படின்றத இருக்கக்கூடிய நபர்களால புரிந்து கொள்ள முடியுது. ஆகவே வந்து இவங்க வெளியேறிட்டாங்க, அவங்க இருக்காங்க, நாளைக்கு இவங்க போயிடுவாங்க அப்படின்றதெல்லாம் பேசுவதை தாண்டி நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்கு களத்துல அப்படின்னா, எப்படி விஜய் அவர்களுக்கு ஊடக வெளிச்சம் வந்து கிடைத்து இந்த மாதிரியான ஒரு ஆட்சியை பிடிச்சிட்டு ஆட்சி செய்ய முடியாம திணறிக்கிட்டு இருக்காங்களோ, அதே போல அந்த ஊடக வெளிச்சத்தை நாமும் பயன்படுத்தி மக்கள் மத்தியில நாம் தமிழர் கட்சி என்ன மாதிரியான புரட்சியை விதைக்கிறாங்க, என்ன மாதிரியான போராட்டங்களை மேற்கொள்றாங்க, எப்படி எல்லாம் அவங்களுடைய சமரசம் இல்லாம அவங்க களத்துல உழைச்சு கொண்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு நபரையும் நீங்க மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா அன்னைக்கு நம்ம ஆட்சி வரையறை வந்து சீமானவர்கள் அவ்வளவு தெளிவாக கூட்டம் கூட்டமாக போய் பேசி காணொலியா போட்டு காட்டி தன்னுடைய நேரத்தை செலவிட்டு மிகவும் அதிகமாக இந்த தேர்தலில் உழைத்த தலைவராக இருந்தார்.
ஆனா பலன் கிடைக்கல. காரணம் என்னன்னா, அவர் போட்டு காட்டிய அந்த காணொலியை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த ஊடகங்கள் தயாராக இல்லை. பேமெண்ட் வாங்கிட்டு அதை ப்ரமோஷன் பண்ற ஒரு ஊடகங்களாக தான் இருக்கு. ஆகவே நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் ஒவ்வொருவரும் சீமான் அவர்கள் சொன்னது போல ஒரு ஊடகமாக மாறி, இந்த மாதிரி எப்படி நீங்க தோல்வி அடைஞ்சிருச்சு, உங்களுக்கு தான் கொள்கை கூட்டமாச்சே, ஆனா ஏன் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க, உங்க வாக்கு சதவீதம் ஏன் 8ல இருந்து 4ஆக குறைஞ்சது, இப்படியெல்லாம் டீப்ரமோட் பண்றவங்க மத்தியில இங்க பாருங்க, இப்படியெல்லாம் நீங்க பேசுறீங்க, ஆனால் நாம் தமிழர் கட்சியில 1000 பேர் நாளைக்கு இணைய போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஒவ்வொருவரும் ஊடகமாக மாறி அந்த நிகழ்வுகளை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து இவர்கள் களத்தில் செய்யக்கூடிய பணியை நீங்க கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா, அடுத்த தேர்தல், குறிப்பாக இடைத்தேர்தலா கூட இருக்கலாம், எல்லாமே பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக மாறக்கூடிய நிலைமையாக உருவாயிட்டு இருக்கும். ஏன்னா இப்ப சீமான் அவர்களால் ஒரு மாபெரும் யூத் ஃபோர்ஸ் ஒன்று உருவாக்கப்பட்டது. ஸோ இளைஞர்கள் கையில மிகப்பெரிய அளவுல நாம் தமிழர் கட்சி ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இளைஞர்கள் காலத்துல அதீத வீரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள்லாம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜென்சி தலைமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி மாறிக்கொண்டே இருக்கு. ஸோ இதையெல்லாம் நம்ம மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து, இன்னைக்கு பாருங்க, பிரச்சனைனா முதலில் வரக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்றத மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து களத்தில் செய்யக்கூடிய வேலைக்கான பலனை பிரதிபலிக்க வையுங்கள். அப்போதுதான் நீங்க செய்யக்கூடிய இந்த உழைப்புக்கு ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ ஒவ்வொருவரும் ஒரு ஊடகமாக மாறினால் இதற்கான பலன் அதிவீரமாக கிடைக்கும். குறிப்பாக சிலரால இந்த மாதிரியான டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆனா சிலர் பேசுறாங்க இல்லையா, தன்னார்வலர்கள், இந்த மாதிரி நடக்குது, நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை பண்றாங்கன்னு. ஸோ அதையெல்லாம் உங்களால அடுத்தவர்களுக்கு ஷேர் பண்ணி பரப்ப முடியும் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான வேலைகளையாவது அட்லீஸ்ட் செய்யுங்க. ஸோ களத்தில் பணியாற்றுவது மட்டும் முக்கியம் இல்லை, கொஞ்சம் நம்ம இந்த டெக்னாலஜிஸ் எல்லாத்தையுமே பயன்படுத்தி எப்படி மக்கள் மத்தியில் ரீச் ஆகுறோம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல தவற விடாம இதெல்லாம் பயன்படுத்தினா நிச்சயமாக நாம் தமிழர் எட்டக்கூடிய அந்த வெற்றி அப்படின்றது ஒரு கணிசமான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.